எல்லாருக்குமே தெரியும் முகவுரை பாலிட்டியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான முகவுரையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி 2026 எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோவில் முகவுரையில் இருக்க பிவைக்கு கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டு வந்துடலாம். என்ஏ பல்கிலாலோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இது நான் ஈஸியாக ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் கண்டென்ட் வீடியோவில். பல் அப்படின்னா ஐடென்டி கார்டில் எப்பயுமே பல் தெரியாமல் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு பார்த்தோன்னே அடையாள அட்டை அப்படின்றது தான். ஸோ அதோட சொன்னது எது? அடையாள அட்டை அப்படின்றது. ஸோ ஜாதகம் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா முன்ஷி. ஓகேவா? இது முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? இது திறவுகோல்லேருந்து கீ அப்படின்றத நம்ம பார்த்து திறக்கணும். அப்போ வந்து பார்க்கவா அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிவைக்யூவில் நம்ம கண்டென்ட்டை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஞ்சிபாணி அப்படின்ற பத்திரிகை தான் இந்த குறிக்கோளாக கொண்ட ஒரு பத்திரிகை. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், முழுமையான இறையாண்மை வாய்ந்தது அரசியலமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1947 இந்தியன் சுதந்திர சட்டம் தான் முழுமையான இறையாண்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கண்டிப்பாக இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த வட்டம். அரசியலமைப்பு முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் பாருங்க. இறை சக்தி நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கணும். இறை சக்தி இருந்தால் ஃபர்ஸ்ட் தர்மம் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இதில் கன்ஃபியூஸ் பண்ண பார்க்க. இறை இருந்தால் தர்மம் பண்ணணும், அடுத்து வந்துடணும். ஸோ அதுக்கடுத்து சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். முகவுரையில் சமதர்ம மதசார்பற்ற ஒற்றுமை என்ற வார்த்தைகள் எப்போது சேர்க்கப்பட்டன? நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், சமதர்மம். இது ஃபுல்லாக 42 அமெண்ட்மெண்ட் 1973 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சமய சார்பற்ற அப்படின்னா மதச்சார்பின்மை. ஸோ அரசு இதில் வந்து அர்த்தம் கேட்டிருக்காங்க. அனைத்து மதங்களையும் காக்கின்றது. சரிதான். எந்த அரசும் எந்த மதத்தை தனியாக உயர்த்தக்கூடாது. சரிதான். சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை. ஆமாம், எந்த மதத்தையுமே அவங்க ஆதரிக்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது, இது வந்து தப்பு. ஸோ எந்த இணை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 2 3 சரி அப்படின்ற இணை தான். அப்போ வந்து சி ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ பார்க்கலாம். ஸோ கேசன வந்து பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாரமம்சமாக கீழ்கண்ட ஒற்று கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பின் சட்டத்தின் ஒரு அங்கமல்லன்னு சொன்னது எந்த கேஸ்? பெரும்பாரி கேஸ். ஓகேவா? பெரும்பாரி கேஸ் தான் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசு அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. ஸோ வந்து இந்திய அரசியலமைப்பு அரசு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம தான் அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்போ இது ராங்கு. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ், ஒருங்கிணைந்த பகுதின்னு இந்த இது வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இதில் எது மட்டும்தான் சரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த தேர்ட் ஒன் மட்டும்தான் சரி. ஓகே, அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் முன்னாடி பார்க்கணும், முன்சி டக்குன்னு அடிச்சிடணும். முகவுரையில் 6ஆம் பத்தியில் 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்த வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த 6ஆம் பத்தியில் 1976 வந்து எது ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதச்சார்பற்ற அப்படின்ற வேர்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது? அப்போ 1976. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாதுன்னு எது கொடுத்துச்சு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து அது பேசிக் கட்டமைப்பை நீங்கள் மாற்றாமல் எந்த சேஞ்சஸ் வேணால் கொண்டு வரலான்னு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னது எது அப்படின்னா மினர்வால் மில்ஸ் 1980 வந்து கொடுத்துருப்பாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற கருத்துரு வந்து எந்த கோட்பாடின் கீழே வருது? சட்டத்தின் ஆட்சி அப்படின்றதுல. ஸோ இங்கே பாருங்களேன், கீழ்பாணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னது? மதசார்பின்மை வரும். ஃபஸ்ட்டு இறைசக்தி 1, அதுக்கடுத்து தர்மம் பண்ணணும், அப்புறம் வந்து
மதசார்பின்மை, அதுக்கடுத்து மக்களாட்சி, அதுக்கடுத்து வந்து குடியரசு. இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்கள், ஆல்ரெடி படித்த கண்டென்ட்லேயே. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்றத வந்து எந்த வந்து குறிப்பிருப்பார்னா டி, அரசியலமைப்பின் தீர்வுகளுக்கான உரிமை. மேகாலயா தனி மாநிலம் ஆண்டு 1972. எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னா சமயச்சார்பின். எந்த மதம் இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது தான் ஒற்றுமையை பாதுகாக்கும். சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? லத்தீன் மொழியிலிருந்து. மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது எந்த சட்ட திருத்தம்? 42, 1976. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எது அப்படின்னா இந்திய மக்கள் தான் சுப்ரீம் பவர். அதுதான் இறையாண்மை. இறையாண்மை என்ற வேர்டுக்கு அர்த்தம் எது? சுப்ரீம் பவர். இந்திய மக்களுக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்க்கப்பட்ட கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 1976 என்னென்ன ஜாயின் பண்ணியிருப்பாங்க? SSI அப்படின்றது சோசியலிஸ்ட், செக்குலரிசம், இன்டிகிரேஷன். ஸோ சோசியலிஸ்டுக்கு செக்குலரிசம் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆன்சரில் வரும். பட் வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் வந்து இது ரெண்டும் தான் கரெக்டு. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது வந்து 15th ஆகஸ்ட் 1947. ஓகே, சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சமயம் சார்ந்த, அப்போ இது வந்து அரசியலமைப்பின் அங்கம். சரிதான். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஆதிக்கம் செலுத்துதல் கூடாது, பட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது ராங்கு. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல், இது கரெக்டு. சமய விவகாரங்கள் அரசு நடுநிலை, இதுவும் கரெக்டு. ஸோ இது மட்டும்தான் தப்பு. அப்போ 134 இதுதான். ஓகே, சுதந்திர இந்தியா தன்னை ஓர் இறையாண்மை உள்ள குடியரசாக பிரகடனப்படுத்தும் பொழுது தேசிய தாரக மந்திரம் எது? சத்தியமேவ ஜெயதே. இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். மேலே காணப்படும் வாக்கியங்களில் எது சரி, எவை தவறானவை, இதை தான் மெயினாக பண்ணும். சரியா தவறா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வாக்கியங்களுக்குள்ளே போடும். ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராங்க. யார் அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பா? பல்கிலாலா. ஸோ இவர் வந்து இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. பிரியாம்பல். எஸ், கரெக்ட். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. எஸ், கரெக்ட். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. எஸ், கரெக்ட். ஸோ இது மட்டும் தான் ராங்கு. அப்போ எடுத்துட்டு வந்து எது? 1 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ B1 கரெக்ட். 1976 அரசியல் சாசன சட்ட திருத்த முகவுரையில் டேஸ் தொடரை சேர்த்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு SSI. அப்போது எஸ். ஸோ சமதர்மம், மதசார்பின்மை, ஒருமைப்பாடு. ஓகே, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவமைப்பை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி சூர்ண வழக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றவே கூடாது. பட் வந்து இதை வந்து பெரும்பாரி வந்து மாற்றலாம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து இவங்க வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்திய அரசியலமைப்பின் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போது சோசியலிஸ்ட்ன்ற வேர்டை எந்த இதில் வந்து ஜாயின் பண்ணி 42, 1976. ஓகே, பின்வருவனவற்றில் மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கு எது தான் ஃபஸ்ட்டு பண்பு கொடுப்பாங்க அப்படின்னா இறையாண்மை, சுப்ரீம் பவர் அப்படின்றதா ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு. முக்கிய குறிப்புனா என்ன? கீ நோட்டுன்னு நினைக்கிறேன். கீ அப்படின்னு அர்த்தம். ஸோ முக்கிய குறிப்பு இந்தியா கீழ்கண்டவற்றுள் இந்திய இது வந்து அதை வந்து கீயை பார்த்து தான் திறக்கணும் அப்படின்னு. அப்போ எர்னஸ்ட் பார்க்கர். ஓகேவா? ஸோ அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூற்று இது என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத சமத்துவம் வந்து நமக்கு இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், கரெக்டு. சிறுபான்மையின பண்பாட்டு பாரியம் பாதுகாக்கப்படுது. எஸ், கரெக்டு. தீண்டாமையை ஒழிக்கப்பட்டது. இதுவும் கரெக்டு. பட் என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமட்டது. ஓகே, அதில் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. இறையாண்மைக்கு எதிராக எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் தவறானது. ஓகேவா? ஆன்சர் டி. ஸோ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எந்த புரட்சியின் முழக்கங்கள்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது வந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 1780 ஐ திங்க் வந்து 1789 69 தெரியல.
ஸோ இது வந்து ரஷ்ய புரட்சியிலிருந்து நமக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்றத வந்து எடுத்திருப்பாங்க. ரஷ்ய புரட்சியிலிருந்து சமூக பொருளாதார அரசியல் நீதி முகவுரையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்றது பிரெஞ்சு புரட்சி 1789 எடுத்திருப்பாங்க. ஓகே, அரசியலமைப்பின் முகவுரையில் மதசார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்தியது 42 அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். 42 அமெண்ட்மெண்ட்டில் இந்திய அரசியலமைப்பு சார்ந்த முகவுரையில் 3 புதிய சொற்களை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்ஐ எது வச்சுருக்காங்க? ஸோ மக்களாட்சி, டெமோக்ராட்டிக் கிடையாது. அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு, நான் ஏன் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்றது. ஏன்னா இது லாங் ப்ராசஸ், 365 டேஸ்மே நம்ம படிக்க போகிறோம், படிக்கிற ஜோனில் இருக்க போகிறோம். எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ டெய்லி நம்ம படிக்கிறத வீடியோவாக எடுத்து போடணும் அப்படின்ற கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெய்லி நான் படித்ததை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய வாய்ஸ், என்னோடய கண்டென்ட், என்னோட பிஒய்க்யூ செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டினியூவாக டெய்லி அந்த ஜான்வரி மந்தில் ஃபுல்லாக பாலிட்டியை வந்து 6 to 10th, 11th to 12th அண்ட் ஸ்டாண்டர்ட் புக், அதுக்கடுத்து பிஒய்க்யூ எல்லாமே ரிவிஷன் பண்ணி பாலிட்டியில் கன்ஃபார்மாக நம்ம 17 to 15 to 17 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கடுத்து தான் நம்ம தமிழ், மேக்ஸ், ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம 3 எக்ஸாம்ஸுமே ஃபஸ்ட்டு குரூப் 1ல் வந்து நம்ம நிறையா வந்து ஜிஎஸ்சில் வந்து நிறையா ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஓகேவா? குரூப் 2ல் கன்ஃபார்மாக 150 மார்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். தமிழ், மேக்ஸ் எல்லாம் ஒரு ட்ரையல் எக்ஸாம் மாதிரி. கண்டிப்பாக அப்படி ட்ரையல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக 160 கிட்ட நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா குரூப் 4ம் சேர்ந்து கிளியர் ஆயிரும். ஸோ அந்த நம்பிக்கையை விடாமல் முருகனை டெய்லி பிரார்த்திச்சுக்கிட்டே நம்ம ஒரே ஜேர்னியில் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.